விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஒரு புது கூட்டணி உருவாகி இருக்கு. ஆனால் அந்த கூட்டணி வந்து அடுத்த கட்ட செயல்பாடு நோக்கி நகரில் அண்ணன் திருமா எல்லாத்தையுமே நான் கம்யூனிஸ்டுகள் கேட்டு தான் நான் முடிவு எடுப்பேன்னு சொன்னவர் என்ன செஞ்சாரு, அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே கம்யூனிஸ்டுகளுக்கு முடிவு மறந்துட்டார். இங்கே லஞ்சத்தை பணமாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, பதவியாக கூட வாங்கலாம், பதவியாகவும் வாங்கலாம். எல்லாரும் கையை பிடிச்சி தூக்கி நிற்கிறீங்க. அப்போ கூட அங்கே விஜய் இல்லை, கைகள் மட்டும் இணைஞ்சா போதுமா? இதே நீங்களா திரும்பவும் சொல்கிறார் சார், வெளிப்படையாக சொல்கிறார், மகிழ்ச்சியே இல்லைன்ட்டார் ஒரு படி மேலே. இது எப்படி இருக்கு? தாவேக கூட்டணிக்குள்ள பாமக கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை நடைபெற சொல்லப்படுது. பிசிகா கம்யூனிஸ்ட் அவுட்டு, பிஎம்கே இன்னுன்ற மாதிரி எப்போனாலும் வர வாய்ப்பு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்குவர ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஒரு புது கூட்டணி உருவாகி இருக்கு. ஆனால் அந்த கூட்டணி வந்து அடுத்த கட்ட செயல்பாடு நோக்கி நகரில் கூட்டணிக்குள்ளே வந்து பிரச்சனை போவதா ஒரு தகவல் வந்துருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு விஜய் தலைமையில் அமைச்ச கூட்டணிக்குள்ள? இல்லை சார், இது கூட்டணி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம், ஒரு கட்சி கொள்கையோடு செயல்பட்டுச்சுன்னு வச்சுங்க, கொள்கை இருக்குது அவங்களுக்குன்னு, கோட்பாடு தத்துவங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கட்சியோட கொள்கையோடு இணங்கி போகக்கூடிய ஒத்து போகக்கூடிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கலாம். இது உள்ளபடியே தேர்தலுக்கு முன்னாடி அமைஞ்ச கூட்டணியாக இருந்தால் நீங்கள் தேர்தலுக்கு பிறகு அது தொடரும். அப்படி தான் கடந்த காலத்தில் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும். ஆனால் இவங்க தனித்து போட்டியிட்டு அத்தனை பேரையும் இவங்க கடுமையான விமர்சனங்கள் பண்ணி அதன் மூலமாக வாக்குகளை பெற்று வந்த ஒரு கட்சி இப்போ ஆட்சி அமைக்கணும், எண்ணிக்கை குறைவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே என்ன செஞ்சு கேட்டால் இவங்க கையை விரிச்சிருக்கணும். இல்லை எங்களுக்கு போதுமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் இல்லை, அதனால் நீங்கள் அடுத்த ஆப்ஷன் நீங்கள் தேடிக்கலாம், நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்த ஆப்ஷன் அது என்ன வேணா இருக்கலாம். அது அதிமுகவும் திமுகவும் இன்னும் சில உதிரிகளோடு சேர்த்து அல்லது யாரையோ சேர்த்து அவங்க பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்க முடியும். ஆனால் அவங்க ஆட்சி அமைக்கலனா கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஎலெக்ஷன் போயிருக்கும். அப்படி தான் நடந்துருக்கு, இயற்கையாக இப்படி தான் நடந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் கடுமையாக விமர்சனம் பண்ண திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து அதுக்கு பிறகு நீங்கள் கூட்டணி கூட கிடையாது. அதுதான் இங்கே ஒன்று என்ன செஞ்சிடணும், இந்த இடைப்பட்ட இந்த 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்து விரிவாக பேசிட்டு நீங்கள் அங்கேருந்து விலகி வந்தாலும் நம்ம ஒரு கூட்டணி அமைப்போம், கூட்டணி அரசு அமைப்போம். தாவேக அரசு அல்ல, நல்லா கவனிங்க, தாவேக அரசு அல்ல, ஒரு கூட்டணி அரசு அமைப்போம். ஏன்னா எப்படியும் விசிகாக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு முஸ்லீமுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்டும் நாங்கள் கொடுக்குறோம். நம்ம அரசு அமைப்போம், தாவேக அரசு அல்ல. ஏதோ ஒரு பேரை வச்சுப்போம், மத சார்பற்ற முன்னேற்ற கூட்டணி, அப்படி ஏதோ ஒன்று, இல்லை சமூக நீதி முன்னேற்ற கூட்டணி, ஏதோ ஒரு கூட்டணி பேரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூலிங் போயிடணும். அது இப்போ தாவேக அரசு கிடையாது, கூட்டணி அரசு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, தாவேக அரசுன்ற பேர் வரணும், அமைச்சர்களை சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோம். அப்போ அங்கே ஜெல் ஆகலை. ஏன்னா 2 பேர் ரெடியாக என்ன சொன்னாங்க, கம்யூனிஸ்ட்கள் எனக்கு வேண்டான்ட்டாங்க. அண்ணன் திருமா எல்லாத்தையுமே நான் கம்யூனிஸ்டுகள் கேட்டு தான் நான் முடிவு எடுப்பேன்னு சொன்னவர் என்ன செஞ்சாரு, அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே கம்யூனிஸ்டுகள் முடிவு மறந்துட்டார். எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்டுகள் முடிவு என்னவோ அப்படி தான், அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, ரொம்ப சேஃப் சைடாக சொன்னார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செஞ்சார், இவரும் என்ன செஞ்சார், 1 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் கம்யூனிஸ்டுகள் முடிவெடுத்த பிறகு 2 நாள் கழிச்சு தான் இவர் முடிவெடுத்தார் அதிகாரத்தில் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதிகாரத்தில் பங்கேற்கும்போது அவங்க வேண்டான்றாங்க கம்யூனிஸ்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அமைச்சர் கூட்டணி அரசு அமைஞ்சு போயிட்டு இருக்கு, கூட்டணி அரசு கிடையாது, திருப்பி சொல்ல பாருங்க, பேர் வைக்கல, அதனால கூட்டணி இல்லைங்கிறாரு பாருங்க திரும்ப. புரியல உங்களுக்கு என்ன பிரச்சனை கூட்டணிக்குள்ள போயிட்டு? அதை தான் நான் சொல்றேன் சார். இப்போ அமைக்கும் போது இதை செய்யலைன்ற நான் எதை இப்போ டிவிக்கு அரசு செய்த தவற சொல்றேன் நான். நீங்க தாவேக அரசுன்னு சொல்லக்கூடாது சார், நீங்க கூட்டணி அரசு. நீங்க என்ன செய்யணும், கூட்டணியில் இப்போ உட்காந்து பேசும்போதே நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன், இந்த அமைச்சர் நீங்கள் எடுத்துங்க, ஆனால் நம்ம ஒரு கூட்டணி அரசு அமைப்போம். இப்போ கூட்டணி அரசுன்னு சொல்ல முடியலையே, தாவேக அரசு, அந்த தாவேக அரசுல உங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இருக்காங்க. ஆமாம், ஆதரவு தந்ததுக்காக. அதை தான் இவர் சொன்னார், ஆதரவு தந்ததுக்கு எங்களுக்கு சன்மானம் வழங்கப்பட்டது. என்ன, சமூக நீதி அமைச்சர் பதவி சன்மானம் வழங்கப்பட்டது. இப்போ புரியுதுங்களா? இங்கே லஞ்சத்தை பணமாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, பதவியாக கூட வாங்கலாம், பதவியாகவும் வாங்கலாம். இதே நீங்கள் கூட்டணி அரசுன்னு சொல்லி பேரை வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாடு அரசு இந்த சமூக நீதி
முன்னேற்ற அரசு, இல்லை சமூக நீதி பாதுகாப்பு அரசு, ஏதோ ஒரு பேருக்கா பஞ்சம் வச்சிருந்தீங்கன்னா இந்த பேச்சு வராது. இப்போ இவர் என்ன சொல்றாரு, திரும்ப என்ன சொல்றாரு கேட்டா, எங்களை வழியை கூப்பிட்டு அவங்களே வந்து பதவி கொடுத்தாங்க, நாங்கள் கேட்கலங்க. அவங்களுக்கு வந்து டவுட் இருந்தது எங்கள் மேலே. ஏன்னா நாங்கள் ஒரு 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்துட்டு அங்கே வந்து ஒரு 3 நாமத்தை போட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் 3 பட்டைய நாமத்தை போட்டு வந்துட்டோம். அதனால் அவங்களுக்கு டவுட் இருந்தே இருந்துச்சு. 30 வருஷம் இருந்த கட்சியை விட்டு நீங்கள் வந்துருங்க, வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும் கேட்டால், அதை வந்து கான்கிரீட் ஆக பார்த்தாங்க. அதெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆனாலும் நாங்கள் டிட்டாச் ஆக மாட்டோன்றது என்ன இந்த உத்தரவாதம் இருக்குது? நாங்கள் நினச்சா டிட்டாச் ஆகலாம் அப்படி சொன்னார் இல்லையா? இந்த டிட்டாச்சு இதெல்லாம் பேரே வந்திருக்காது. இந்த பேரளவு கூட சொல்ல முடியாது. அப்படி என்ன நடந்திருக்கணும்? அரசு அமைக்கும் போதே கூட்டணி அரசுன்னு அமைச்சிருக்கணும். அதை தாவேக தரப்பில் அதை செய்ய மறந்துட்டாங்க. விஜய் தலைமையிலான சமூக நீதி அரசு அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ சரியாக இருந்திருக்கும். அப்போ இந்த சொல் வராது. கம்யூனிஸ்டுலாம் வந்து அமைச்சர் பதவி வாங்கியிருப்பாங்க. இது தனியாக தாவேக்காவோட இது அரசு கிடையாதுங்க, இது ஒரு கூட்டணி அரசுங்க. இப்போ கூட்டணி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுது? திருமாவளவனால ஆதரவு இருக்கு, ஆட்சியில் பங்கேற்றோம், கூட்டணிலாம் கிடையாதுன்றார். கூட்டணி கிடையாதுங்க. எதனால் வந்து அந்த பேர் வருது? தாவேக்க அரசு செய்த தவறு. தாவேக்க அரசுன்னே சொல்லாமல் விஜய் தலைமையிலான சமூக நீதி முன்னேற்ற அரசு பாதுகாப்பு அரசு ஏதோ ஒரு பேரை வச்சிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காது. அப்போ ஒரு உத்தரவாதம் வந்திருக்கும். நாளைக்கு நினைச்சா கழட்டிக்கவும் முடியாது. இப்போ என்ன சொல்றாங்க? தாவேக அரசு நாங்கள் சப்போர்ட் பண்றோம், கம்யூனிஸ்ட். தாவேக அரசு நாங்கள் சப்போர்ட் பண்றோம், யாரு? முஸ்லீம் லீக். தாவேக அரசு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், விசிக. ஆனால் 2 பேரும் அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க, அது கணக்கில் வரல. சன்மானத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அது பணம் வாங்கினா பதவி வாங்கினா இதுவும் ஒரு லஞ்சம் தான். லஞ்சத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏன் சோபா கிட்டலாம் நம்ம போகணும்? நீங்கள் சோபா வாங்கினீங்களே இல்லையாலாம் தெரியாது. பதவியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர் பதவி நீங்கள் லஞ்சமாக வாங்கிட்டீங்க, அவ்வளோதான். அதனால் உங்களால் ஈஸியாக உங்களை மிரட்டவும் முடியுது. இப்போ நீங்கள் இந்த உள்ளபடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபூர்வமாக ஒரு கூட்டணி அமைச்சு அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது எலெக்ஷனுக்கு பிறகு சொல்கிறேன், எலெக்ஷன் தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட ஒரு கூட்டணி பேரை வச்சு நீங்கள் வந்து ஒரு பொது திட்டத்தை உருவாக்கி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமைச்சரவை பங்கேற்றிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினைச்சா நான் வெளியே வரலாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. அந்த கூட்டணியில 3 விஷயங்கள் பேசப்பட சொல்லப்படுது. குறிப்பா வந்து இந்த இது கூட்டணிக்கான பேர் வைக்கிறது, 2வது மினிமம் ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்றது அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப அங்க வந்து சொன்னது ஒருங்கிணைப்பு உருவாக்கணும் அப்படின்னு. ஒருங்கிணைப்பாளர் யார் இருப்பாங்கிறதான் கேள்வி. அதுதான் சார். சார் தான் நீங்க தான் வைகோ கொண்டு வந்துட்டீங்களா சார்? முடிஞ்சிச்சு சார் அந்த கூட்டணியை. வைகோ கொண்டு வந்துட்டீங்கல்ல, அவ்வளவுதான். இது விஜய் கை காமிச்சார்னா சட்டசபையில், அவ்வளோதான். வைகோ கொண்டு வந்து தான் தப்பு. நீங்கள் ஏன்னா வைகோ வந்து கழகத்தை உருவாக்குவார் சார். அங்கே இப்போ நீங்கள் ஒருங்கிணைப்பு பதவி கொடுக்குறீங்க, நீங்கள் அதை யார் கொடுப்பீங்க? அதுதான் போட்டியே போயிட்டு இருக்கு. ஆமாம், யார் கொடுப்பீங்க? இப்போ எப்படி இருந்தாலும் தலைமை வந்து விஜய் தான் சார், சரிங்களா? இப்போ அடுத்த கட்ட பதவி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, ஒருங்கிணைப்பு ஏதோ ஒரு பதவி இருக்குது சார், யாருக்கு கொடுப்பீங்க நீங்கள்? வைகோ என்ன சொல்வார்? என்னுடைய பாரம்பரியம் என்ன, என்னுடைய பரம்பரை என்ன, என் அனுபவம் என்ன, என்னுடைய ஆளுமை என்ன, பாராளுமன்றத்தில் நான் கர்ஜித்தால் ராஜீவ்காந்தி பாத்ரூமை தேடி ஓடுவார், அப்படிதான் பேசுவார். அது ஓடினாரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? அப்படிதான் பேசுவார். அப்போ அந்த பதவி யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு தான் தரணும்னாரு. ஆனால் திரும்ப என்ன சொல்றாரு? 40 ஆண்டு காலம் நான் வந்து இந்த சமூக நீதிக்காக போராடினேன். வேங்கை வயலில் ஒரு சம்பவம் நடந்தபோது சாலையில் உருண்டு போராடினேன்னு சொல்லுவாரா? அப்போ எனக்கு தான் வேணும்னு. இப்படி அதில் கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டாண்டு காலம் நாங்கள் தொழிலாளர்களுடைய பங்கேற்கவில்லை சார் கூட்டணியில். சார் பங்கேற்கிறனாலும் நான் சொல்கிறேன் பாருங்க, இது காலப்போக்கில் அதை வந்து பேசுவாங்க சார். அப்புறம் இந்த முதல் கூட்டணி அமைச்சதை நீங்கள் பாருங்கள் சார், முதல்ல யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் விஜய் ஒரு வீட்டுக்காக போனார், அது வர பெருமையாக சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்ததே இல்லை, அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பேசுவாங்க. கூட்டணியில் முதல்ல இது சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது பார்ப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் போய் சேர்றதுக்கு அடுத்த கட்டம் அந்த வேலையை செய்வாங்க. அதெல்லாம் நடக்கும்.
சிதம்பரம் சைடுல இருந்தும் அது சொல்லப்படுது சொல்றாங்களே. இப்ப காங்கிரஸ்ல சிதம்பரத்தையும் அந்த ஒருங்கிணைப்பாளர் நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க. அது காங்கிரஸ் சார், அது காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ்ல ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க சார். அதை வந்து யாரை வேணால் நீங்கள் போடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சிதம்பரம்லாம் வந்து அகில இந்திய அரசியல் பண்ணுறவங்க. முதல்ல அங்கே முட்டுக்கு அந்த சிக்கல் என்னன்னு பாருங்கள். தாவேக்கா ரெடியாக இருக்கா இந்தியா கூட்டணியில் போய் சேர்றதுக்கு? இல்லை. அதனால தான் இங்கே உருவாகலை. தாவேக்கா இந்தியா கூட்டணியில் போய் வந்து இணையறதுக்கு இப்போ டிஎம்கே வெளியே வந்துட்டாங்க. இனி காங்கிரஸோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வேக்கன்ட் இருக்குது. ஏன் டிவிக்கே போய் ஜாயின் பண்ணல? அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ஒரு கூட்டணி உருவாக்க பார்க்குறீங்க. அது எப்படி அவங்க வருவாங்க? பதவி கேட்பாங்க. சிதம்பரம் சரி, நான் சிதம்பரத்துக்கு கொடுத்துட்டா வைகோ அமைதியாக இருந்துருவாங்க சார்? நான் கேட்குறேன். சிதம்பரத்துக்கு கொடுத்தா அமைதியாக இருந்துருவாரா? சிதம்பரத்துக்கு மட்டும் இல்லை, யாருக்கு கொடுத்தாலும், மாணிக் தாக்கருக்கே கொடுத்தாலும் வந்து அமைதியாக இருக்க மாட்டார். ஏன்னா மாணிக் தாக்கர், வைகோ இவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் நேருக்கு நேரு களமானவங்க விருதுநகரில். அதுவும் வைகோ தோற்று போனார் மாணிக் தாக்கர்கிட்ட. எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ இங்கே தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கைகள் மட்டும்தான் அப்படி கோத்து தூக்கி நின்னா எல்லாரும் கையை பிடிச்சி தூக்கி நிற்கிறீங்க. அப்போ கூட அங்கே விஜய் இல்லை. நீ பார்த்தீங்களா அந்த காட்சி? கைகள் மட்டும் இணைஞ்சா போதுமா? இதய இணையில இதய இணையில யாருக்கும். அதனால தான் கூட்டணி பேர் உருவாகலை. இதய இணைஞ்சுன்னா இந்நேரம் பேர் உருவாகிட்டு இருக்கும் சார். இன்னும் பேரும் வைக்கல, கூட்டணியே உருவாகலை. கூட்டணி உருவாதானே பேர் வைக்க முடியும். தாவேக்கா அரசு மீது நம்பிக்கை இல்லை, தொடர்ச்சியா மக்கள் வந்து எதிர்ப்பு வருது, திட்டங்கள் செயல்படல, நம்பிக்கை இல்லாத போது அது கொஞ்சம் யோசிச்சு. நம்பிக்கை தான் வெளியே வந்துருக்கு சார். நீங்கள் அப்படியே சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுறீங்க. திரும்பவும் சொல்கிறேன் சார், வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியே இல்லைன்ட்டார் ஒரு படி மேலே. எது இது எப்படி இருக்கு? எது மகிழ்ச்சியே இல்லைன்றீங்க? என்ன சார் மகிழ்ச்சி இல்லைன்றீங்க? முதலமைச்சர் தேடுறாரு அப்பா எங்கன்னு, விழுந்து விழுந்து சிரிக்கிறது வன்னி அரசு. பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் சமூக நீதி. நான் கேட்குறேன், ஒரு சமூக நீதி அமைச்சர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர் வந்து அப்பா எங்கன்னு சொல்லி தேடுறாரு. சமூக நீதி அமைச்சர் சிரிச்சின்னு இருக்கிறாரு. பாருங்க, அந்த காட்சி எடுத்து பாருங்க. அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து அவங்க மனைவி வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கும் இந்த சமூக நீதி அமைச்சர் அமைதியாக தான் இருந்தார். இந்த திருமாவளவனும் அதை பற்றி கண்டிக்கவே கிடையாது. முதலமைச்சர் வந்து இப்படி தேடினது கண்டிக்கிறாரு. உதயநிதி அவங்க குடும்பத்தையே இழுத்து பேசும்போது பதிலே சொல்லவே இல்லை. அப்போ என்ன விசுவாசம்? இப்போ புரியுதுங்களா? இங்கே இதயம் இணையவே இல்லை, வெறும் கைகள் மட்டும் இணையுது. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்குது சார். ஒரு அன்ஸ்டபிள் கவர்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அது எப்படி ஸ்டெபிள் ஆகும்? கிட்டத்தட்ட அமைச்சர் இந்த எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 20 நாள் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 20 நாள் இருக்கும். இன்னைக்கு தான் சபாநாயகரை கூட்டு விசாரணை பண்ணுறாரு. ரெண்டாவது முறை. ஸோ அதனால் வந்து இன்னும் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி காத்திருந்தாரா சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த முதல் கட்ட விசாரணை பண்ண பிறகு 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிடுறாங்க. முதல் கட்ட விசாரணை இந்த எம்எல்ஏக்கள் கிட்ட, இந்த 4 பேர்கிட்ட விசாரணை பண்ணுறதுக்கு பிறகு, முதல் கட்ட விசாரணை பண்ண பிறகு 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க. அப்போ கண் துடைப்பு தானே இந்த விசாரணைன்றது. எதுக்காக பண்ணாங்க? பட்டவர்த்தனமாக தெரியுதுல. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கரூர் சார்ந்தவர், அவர் ராஜினாமா பண்ணுறாரு. இப்போ அங்கே வந்து நிவாரண உதவி செய்யறதுக்கு போகிறாரு, பணியாணை வழங்கிறதுக்கு போகிறாரு. அப்போ இது அரசியல் தானே? இது மக்களை ஏமாற்ற முடியாதுல்ல சார், ஏமாற்றக்கூடாது இல்லை? ஓகே, இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ தாவேக கூட்டணிக்குள்ள பாமக கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை நடைபெறதா சொல்லப்படுது. ஒருவேளை வந்துச்சுன்னா விசிக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பாமகக்குள்ள கொண்டு வர தாவேக முயற்சி பண்ணுதா? ஒன்றும் இல்லை சார், இவங்க வந்து கேட்டினா இது மக்கள் விரோத அரசுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க சார். அவங்க உள்ளே வந்துடுவாங்க சார். அதில் இருக்கிற இப்போ 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்களா சார், அதில் 2 அமைச்சர் கொடுப்பாங்க சார். அவ்வளோதான் சார். 4 பேர் இருக்கிறாங்க சார் அவங்கள்ட்ட, 2 அமைச்சர் கொடுப்பாங்க சார். சௌமியா அன்புமணி வந்து சமூக நீதித்துறை அமைச்சர், அவங்க போயிடுவாங்க. துணை முதலமைச்சரும் கேட்குறாங்கன்னு சொல்லப்படுது. துணை முதல் சார் யார் 2 பேர் வச்சிருக்கிற திருமாவளவனை எதிர்பார்க்கும் போது 4 பேர் வச்சிருக்கிற அன்புமணி எதிர்பார்க்கக்கூடாதா? நான் கேட்குறேன். 2 பேர் வச்சிருக்கிற கட்சி விசிகா, அவர் துணை முதலமைச்சர் கேட்கும் போது 4 பேர் வச்சிருக்கிறாங்க அவங்க. சொல்லுங்க. அப்போ 4 பேர் வச்சிருக்கிற நீங்க துணை முதலமைச்சர் 5 பேர் வச்சிருக்கிற காங்கிரஸ்க்கு என்ன கொடுக்கலாம்? சீஃப் மினிஸ்டர் கொடுத்துலாமா சார்? ஆக மொத்தம் ஒரு விஷயம் சார், இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அன்ஸ்டபிள் கவர்மெண்ட் தான். அது வந்து ஸ்டெபிள் பண்ணி டெம்பரரியாக ஒரு ஸ்டெபிள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை ஜான் ஆரோக்கியசாமி செய்வார். காரணம் கேட்டிங்கன்னா அவரோட வந்து நட்பு வட்டாரம் பெருசு.
ஜான் ஆரோக்கியசாமியோட நட்பு வட்டாரம் வந்து எளிதாக ஒருத்தரை வந்து நட்பு வலையில் வீழ்த்துவார் அவர். அந்த அளவுக்கு திறமையான வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஏற்கனவே நட்பு வந்து அன்புமணியோட இருக்குது. கடந்த காலத்தில் அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கட்சி வந்து அன்புமணிக்கிட்ட இருக்கிறதுக்கு காரணமே ஜான் ஆரோக்கியசாமி தான். காரணம் என்னென்னா அப்போவே ஒரு கல்ட் ஆகிட்டார். அது அப்படி இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அளவுக்கு கொண்டு வந்திருப்பார். ஆனால் அன்றைக்கி இருந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்ககிட்ட சப்போர்ட் வரல. அன்புமணி தரப்புலேருந்து பிஎம்கே தரப்புலேருந்து சப்போர்ட் வரல அவருக்கு. ஸோ அதனால் போயிடுச்சு. இல்லைனா இன்றைக்கி இருக்கிற விஜய் இடத்துல வந்து அன்புமணி இருந்திருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு நட்பு இருக்குது அன்புமணியோட. அதனால் வந்து எளிதாக பேசி வந்து கொண்டு வந்துடுவார் சப்போர்ட்டுக்கு. ஸோ ஆட்சிக்கு கீழே விழாது. கம்யூனிஸ்டுகள் போனாலும் சரி, விசிகா வெளியே போனாலும், ஏன்னா விசுவாசம் இல்லாத வந்து வச்சுக்கிறத விட வெளியே அனுப்பிடுறது வெளியே போயிடுறது பெட்டர். நீங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறத விட நீங்கள் வெளியே போயிடணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தையும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. விசிகா அவுட், விசிகா கம்யூனிஸ்ட் அவுட்டு, பிஎம்கே இன்னுன்ற மாதிரி எப்போனாலும் வர வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றி சார்.